ஒரு வீட்ல மரியாதை போயிடுச்சுன்னா, அந்த வீட்டோட பீஸ் அண்ட் குவைட் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். இப்ப சிறடைக்கு ஆசையில அதுதான் நடந்துட்டு இருக்குது. இவ்ளோ வருஷமா அந்த வீட்ட ஆட்டி படைச்ச விஜயா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு மரியாதை குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நானும் சம்பாதிக்கணும். அப்பதான் எனக்கான ரெஸ்பெக்ட் திரும்ப வரும் அப்படின்ட்டு வேலைக்கு போக முடிவு பண்றாங்க. ஆனா இந்த டிசிஷன்னால வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அண்ணாமலை கூட என்ன சொல்றாருன்னா, "இவ்ளோ வருஷமா இல்லாம இப்ப எதுக்கு வேலைக்கு போற?" அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா விஜயா சொன்ன அந்த ஒரு டயலாக் செம்ம பவர்ஃபுல்லா இருந்துச்சு. "நான் பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்லும்போதே தெரியுது அவங்க மனசுல எவ்ளோ பெயின் இருக்கும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ரோகிணி பார்த்தோம்னா, அவளோட கோபம் டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. டிவில மாமியார் அடிக்கிற சீன பார்த்து என்ன நினைக்கிறான்னா, "எனக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சா நானும் இப்படிதான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றா. அத கேட்ட உடனே நமக்கு டென்ஷன் தான் வரும். ஆனா ரோஹிணி சொல்றதுலயுமே லாஜிக் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட பெரிய ஷாக் முத்துவுக்கு தான். சவாரிக்கு போன இடத்துல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு சடனா காணாம போயிடுறா. முத்து தொரத்தியுமே அவனால பிடிக்க முடியல. இப்ப கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் முத்துவோட லைஃப் தலைகீழா மாத்த போகுதா? ஒரு பக்கம் விஜயோட ஸ்ட்ரகிள், இன்னொரு பக்கம் ரோஹிணியோட கோபம், அதே மாதிரி முத்துவுக்கு வந்த புது ப்ராப்ளம், இந்த 3 ட்விஸ்ட்டுமே சேர்ந்து சிறடி காசி எகெயின் எக்ஸைட்டிங் ட்ராக்குக்கு கொண்டுட்டு வந்திருக்கு. இனி இந்த வீட்ல நடக்க போறது ஒரு சாதாரண சண்டையெல்லாம் இல்ல. ஒவ்வொருத்தரோட லைஃபையுமே மாத்த போகிற பெரிய புயலா தான் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.